ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னா, இந்த ட்ரேசிங் பேப்பரில் இருக்க டிசைன் தான் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்லீவோட டிசைன். இந்த டிசைன் வந்து நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணியிருக்கோன்னா, கார்பன் ஷீட் வச்சு ஸ்லீவோட இந்த பக்கமும் அந்த பக்கமும் கார்பன் ஷீட் வச்சு மார்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஸ்லீவோட மேலேருந்து டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த டிசைனோட டச் பண்ணுற மாதிரி. ஏன்னா வந்து கீழேருந்து மேலே போனோன்னா அந்த டிசைனுக்கு கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஃபினிஷ் ஆகுமான்னு தெரியாது. அதனால் மேலே இருந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்டர் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து அந்த சில்க் த்ரெட் வந்து 2 லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன். அந்த 2 லைன் சில்க் த்ரெட் கொடுத்ததுக்கப்புறம் சுகர் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீட் வந்து சிங்கிள் லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சுகர் பீட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து 4mm பீட் எடுத்திருக்கேன். இந்த 4mm பீடு வந்து தனித்தனியாக ஊசியில் கோத்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதே வந்து இந்த பஞ்சில் அப்படியே கயிறில் வந்து இது பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். இந்த 4mm பீடை வந்து நம்ம இதில் பண்ணதுக்கப்புறம் 2 பீடை எப்பயாச்சும் ஒட்டிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீடில் ஏற்றிக்கோங்க. நீடில் ஏற்றிட்டு கட்டரை வச்சு அந்த ஜாயிண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா தைக்கும் போது ஃப்ரீயாக வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு கஷ்டப்பட வேணாம். அதே மாதிரி 4mm பீடு ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீட் எடுத்துட்டு அதை ஒரு லைன் கொடுக்குறேன். சுகர் பீட் கொடுக்கும்போது வந்து டபுளாக கொடுங்க. ட்ரிபிளாவோ இல்லை 4ஆவோ கொடுத்தா மேலே தூக்கிட்டு நிற்கும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். அதனால் 2 கொடுங்க. மேக்ஸிமம் 2 கொடுக்கறது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு அகெயின் வந்து நம்ம அந்த சில்க் த்ரெட் எடுத்தோம்ல அதை வந்து ஒரு 2 லைன் சில்க் த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து சரி த்ரெட் வச்சு 3 லைன் நம்ம எப்பவும் பேஸுக்கு எப்பவும் சரி த்ரெட் கொடுப்போம்ல, அது மாதிரி சரி த்ரெட் வந்து ஒரு 3 லைன் கொடுத்து முடிச்சுக்கணும். இப்போ வந்து அந்த சென்டரில் இருக்க ஸ்லீவோட ஃப்ளவர் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 3mm பீடு எடுத்திருக்கேன். 3mm பீடு எடுத்து சென்டரில் 3mm பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசி வந்து ஒரு சின்ன பிட் எடுத்திருக்கேன். அந்த 3mm பீடை சுற்றி அவுட்லைன் மாதிரி ஜர்தோசி தான் கொடுக்க போகிறோம். பாருங்கள், ஜர்தோசி வந்து சின்ன பீஸ் எடுத்துட்டு அந்த 3mm பீடு சுற்றி ஜர்தோசி வந்து சின்னதாக கொடுத்து ஜர்தோசி ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரோட எட்ஜுக்கெல்லாம் சுகர் பீடு எடுத்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். சுகர் பீடு வந்து ஃபுல்லாக அவுட்லைன் அந்த ஃப்ளவர் எப்படி இருக்கோ அதே ஷேப்புக்கு வந்து சுகர் பீட் கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு
நான் வந்து 2 விதமான ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஒன்று வந்து மெலிசாக இருக்கிற ஜர்தோசியும், ஒன்று வந்து பெருசாக இருக்குது. இது வந்து நக்ஷின்னுவாங்க, கோரான்னுவாங்க. எனக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சின்ன ஜர்தோசியும் பெரிய ஜர்தோசின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நக்ஷின்ற ஜர்தோசி சின்னது இருக்குல்ல, அதை வந்து கீழே பேஸுக்கு கொடுத்துட்டு இது 2 பெருசு 1 அது மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கை ஊசியில் ஃபில் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த ஜர்தோசி நீடில் கொடுக்கும்போது வந்து லேட் ஆகும் கொடுக்கறதுக்கு. இது வந்து டக்கு டக்குன்னு கோத்தமாக டக்கு டக்குன்னு கொடுக்கும்போது வந்து ஈஸியாக ஃபில் ஆகிடும். பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி பண்ணும்போது. ஏன்னா ஜர்தோசி பிகினர்ஸுக்கு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஃப்ளவர் ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த கொடி டிசைன், இந்த ஃப்ளவர் வந்து கொடி டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃப்ளவரை எப்படி ட்ரா பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நான் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து ஃப்ளவர் மோட்டிஃப்னு போட்டிங்கன்னா வரும். அதை எடுத்து தான் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் மாடிஃபை பண்ணி டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லீஃபுக்கு போடும்போது கொடி டிசைன் போடும்போது நான் எப்படி டிசைன் போடும்போது நான் எப்படி ட்ரா பண்ணேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த கொடி டிசைனுக்கும் பிடிஎஃப்ல வந்து கொடி டிசைன் மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டிங்கன்னா டிராயிங் வரைய தெரியாதவங்க இது மாதிரி எடுத்துக்கும்போது ஈஸியாக ட்ரா பண்ணலாம். கொடி டிசைனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடு அவுட்லைன் மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த சுகர் பீடுக்கு அப்புறம் ஜர்தோசி கொடுக்குறேன். ஜர்தோசி அப்படியே சின்ன சின்னதாக அதுக்கு அவுட்லைன் மாதிரி அப்படியே பெரிய ஜர்தோசி எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க. நடுவில் நூல் விட்டுட்டா திருப்பி போடுற மாதிரி வரும். அதனால் பிகினர்ஸாக இருக்கவங்க சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. மீடியமாக கட் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் பெருசாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடும்போது வந்து ஈஸியாக ஃபில் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாகவே ட்ரை பண்ணுங்கள். நானும் ஒன்றும் எக்ஸ்பர்ட்லாம் சொல்ல மாட்டேன். நானும் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் ட்ரை பண்ண வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அதை கொடுத்து முடிச்சுட்டு அந்த ரவுண்டு கொடுத்துருக்கோம்ல, ரவுண்டுக்கு வந்து 3mm எடுத்திருக்கேன். 3mm எடுத்துட்டு சென்டரில் ஒரு 3mm பீட் கொடுத்துட்டு சுற்றி ஒரு ஸ்டிச் கேப் விட்டு ஒரு 5 பீட் கொடுத்து முடிச்சுக்கிறேன். இதை சுற்றி வந்து ஜர்தோசி எடுத்து ஜர்தோசி வச்சு தான் அவுட்லைன் மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அதை 5 பீடையும் சுற்றி 5 ஜர்தோசி கொடுத்தா ஒரு ஃப்ளவர் மாதிரி முடியும்.
லீஃபுக்கு வந்து அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்லேருந்து தான் மோட்டிவ் எடுத்திருக்கேன். அந்த லீஃப் டிசைன் வச்சு தான் இது எல்லாத்தையும் ட்ரா பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து கையில் ட்ரா பண்ணும்போது ஒரே ஷேப்பாக வர்றது கஷ்டம். அதனால் இது மாதிரி எதனா ஒரு லீஃப் வச்சிங்கன்னா அதே லீஃப் அளவு வச்சு போடும்போது வந்து ஈஸியாக இருக்கும். சுகர் பீட் வச்சு தான் இந்த லீஃபையும் ஆஃபாக பிரிச்சிருக்கேன். சுகர் பீடில் வந்து 6 சுகர் பீடா. ஏன்னா வந்து நம்ம ஒன்றில் 7 ஒன்றில் 8 அது மாதிரிலாம் போட்டால் அப்புறமா ஷேப் மாறிடும். அதனால் போடும்போதே சைஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து 6 எடுத்திருக்கேன். கவுண்ட் பண்ணி 6. அந்த ஃப்ளவர் என்னோட லீஃப் வந்து அந்த சைஸ் கரெக்டாக இருந்தது. சென்டரில் கொஞ்சம் கேப் வர மாதிரி விட்டுருங்க. ஏன்னா சென்டரில் வந்து நம்ம சில்க் த்ரெட் கொடுக்க போகிறோம். லாஸ்ட்டில் சில்க் த்ரெட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த லீஃபுக்கு வந்து இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து வந்து இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லீவோட மேலே வந்து இந்த கொடி பேட்டர்னையே நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி டிசைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம எப்படி கையில் சென்டரில் இருக்க ஃப்ளவர் ஃபில் பண்ணமோ அது மாதிரி சுற்றி இருக்க ஃப்ளவர் எல்லாத்தையும் அதே மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணணும். கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த கொடி டிசைனுக்கும் நம்ம கீழே எப்படி கொடி டிசைன் வந்து சுகர் பீடு ஜர்தோசி கொடுத்து ஃபில் பண்ணமோ அதே மாதிரி தான் எல்லா கொடிக்கும் சுகர் பீட் கொடுத்துட்டு ஜர்தோசி உள்பக்கம் பக்கமாக வர மாதிரி, வெளிப்பக்கமாக வேண்டாம் உள்பக்கமாக வர மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவுக்கு எப்படி கீழே இருக்க பேட்டர்னுக்கு வந்து லீஃபுக்கு எப்படி 6 எடுத்து ஃபில் பண்ணமோ அதே மாதிரி தான் லீஃபுக்கு இதுலேயும் சிக்ஸாக எடுத்து எல்லா லீஃபையும் ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து சில்க் த்ரெட் வந்து 6 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். அதை வந்து அந்த லீஃபோட கேஃபில் கொடுத்துருக்கோம்ல, நம்ம கேஃப் கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து ஜிக்ஸாக்காக நம்ம வந்து கொடி டிசைன் எப்படி ஃபில் பண்ணுவோமோ அது மாதிரி ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று அது மாதிரி கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த நெக் டிசைன் அண்ட் ஃபுல் டிசைன் ஓவரால் டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பேக் எப்படி பண்ணியிருக்கேன்னு டிசைன் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.